இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th டே 4 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கிலாந்துக்கு ஜஸ்ட் 35 ரன்ஸ் டு வின். ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோ ரூட் ஒரு ஃபென்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. 195 ரன்ஸ். இந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் டார்கெட்டில் திஸ் இஸ் அ பிக்கஸ்ட் பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரியும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஹாரி ப்ரூக் ஒரு 111 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். அவரோட 10th டெஸ்ட் செஞ்சுரி வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ரைக் ரேட்லையும் வந்து விளாண்டாரு. 100 ஸ்ட்ரைக் ரேட் மேலே வந்து விளாண்டுட்டு இருந்தார். தென் ஜோ ரூட் அவரோட 39 டெஸ்ட் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு. இந்த டெஸ்ட் கிரிக்கெட்லேயே ஒன் ஆஃப் த லெஜெண்டரி பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் பேட்டிங் ரெண்டு பேருமே போட்டிருந்தாங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 35 ரன்ஸ் தான் வந்து தேவைப்படுது. நம்ம இந்தியா சைட்லேருந்து எடுத்துட்டோம்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு ஆல்மோஸ்ட் அப்படியே வந்து ஒரு புல் ஆஃப் பண்ணி எடுத்து வந்திருக்காரு. இன்னும் 4 விக்கெட்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது டு வின். அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் லெஸ்ஸாக தான் விளாடுறாங்க. ஏன்னா கிறிஸ்டோப்ஸுக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு. ஸோ ஒரு பேட்டிங் வருவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நேற்று தான் நம்ம வந்து டிவி ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்க கட்டு போட்டு நிற்கிறாரு. ஸோ ஹோப் 35 ரன்ஸ் வச்சு இந்தியா டிஃபெண்ட் பண்ண முடியுமா இல்லை அவங்க வின் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.